أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து நல்லா அறியுமா? கஷ்டமானவங்க இல்லைங்க, மற்றபடி மற்றவங்க முடியாதவங்க இருந்த மற்றவங்க இருக்குமா இருந்தா நல்லா. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய மார்க்க வகுப்பில் நபிகளாரின் சொந்த வாழ்வும் சோதனைகளும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தலைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட, சீராவோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட இதில் ஒரு வேறொரு கோணத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள் ஏனைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது போன்ற சோதனைகளா, அல்லது நபித்துவத்துக்காக இந்த உலகத்திற்கு தூதுத்துவத்தை முறையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதில் எல்லின் முனையளவிலும் கூட சந்தேகங்கள் வந்துவிடக் கூடாது, அதற்கேற்ப ஒரு வாழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைய வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சோதனைகளில் இரட்டிப்பான சோதனையாக இருந்ததா என்பதை விளங்கப்படுத்துகின்றதா இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அதாவது பொதுவாக தன்னை சமூக வாழ்வில் ஈடுபடுத்தக்கூடியவர் பலவிதமான சந்தேகங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். அது சில பொழுதுகளில் அவர் ஹலாலை கூட தவிர்க்க வேண்டி ஏற்படலாம். காரணம் அவர் சமூக வாழ்வில் இருப்பது. ஒருவர் பொது நிதியிலே என்ன செய்கிறார், ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏனைய நபரை விட சந்தேகம் வராத வண்ணம் நிறைய என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கான வழிகளை அமைத்தார்கள். ஒரு மனிதர் ஜக்காத்து கலெக்ட் பண்ண போய் வருகிற நேரத்தில் ஒருவருக்கு என்ன செய்யறாங்க, அவருக்கு அன்பளிப்பு கொடுத்துறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் நேர்மையாக நடந்து கொள்கிறார். இதெல்லாம் மக்கள் ஜக்காத்தாக தந்தது, இது எனக்கு என்னது தந்தன அவர் பிரிச்சு தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்பர்ல ஏறி மக்களை எல்லாம் அழைத்து அஃபலா காத ஃபீ பைதி அபிஹி வ உம்மிஹி, அவர் தன்னை தந்தையுடைய வீட்டிலோ தாயுடைய வீட்டிலோ உட்கார்ந்து இருக்க கூடாதா, எப்படி இந்த அன்பளிப்பு வருதா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து, யாரு வந்து என்ன அன்பளிப்பு இந்த இடத்துல கொடுத்தாலும் அது எல்லாம் எதுல சேரும், ஜகாத்துல தான் சேரும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாரு. அது என்ன காரணம்னா, மனிதனுடைய இயல்பான மனநிலை என்னன்னு சொன்னால், யார் நம்மளுக்கு அன்பளிப்பு தராரோ, யார் உதவி செய்யறாரோ அவருக்கு சலுகை காட்டுற மனப்பான்மை என்ன செஞ்சிடும், அது வந்துடும். அது அநீதி அல்ல, எல்லாருமே அந்த இயல்பு என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அது மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு அதான் உள்ள வழி. எனவே அந்த அடிப்படையில இவர் வந்து ஜகாத் விஷயத்துல நான் நாளைக்கு தாரேன் என்று சொல்றத கூட இவர் என்ன செய்யலாம், சரி பரவாயில்ல சமாளிக்க வாய்ப்பு இருக்கு. எதனால, இந்த அன்பளிப்பின் காரணமாக. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன செஞ்சாங்க, தடுத்தார். அப்ப பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் அன்பளிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்ததே கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அன்பளிப்பு வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி சில பொது வாழ்க்கைக்காக வேண்டி சில விஷயங்களை நாங்கள் பேணுதலாக வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யும், எல்லோருக்கும் ஏற்படும். ஆனால் நான் விரும்பினால் அதை செயல்படுத்தலாம், விரும்பினால் செயல்படுத்தாமல் போகலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அவர் உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரி. அவருடைய தூதுத்துவத்தை இஸ்லாத்துக்கு வெளியே இருந்தும் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். எனவே இந்த ஏற்பாடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே என்ன செய்தார், இந்த ஏற்பாடை செய்தார். எந்த வகையில் அவரை டெஸ்ட் பண்ணினாலும், எந்த வகையில் அவரை கேள்வி கேட்டாலும், எந்த வகையில் அவருடைய வாழ்க்கையை விசாரணைக்கு உட்படுத்தினாலும் அதற்கு மனிதர்களுக்கு சந்தேகம் வராத வண்ணம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான், இந்த சோதனைக்குரிய வாழ்வாக என்ன செய்கிறான், மாற்றுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் நபிகளால் மார்க்க பிரச்சாரத்திற்காக, நபித்துவத்திற்காக, இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, முன்மாதிரி மிக்க வாழ்க்கைக்காக
எவ்வளவு விஷயங்களை பாதிப்புகளை தனது சொந்த வாழ்க்கையில் சந்தித்தார்கள் என்பது எங்களுக்கு இந்த கோணத்திலே தெரிய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள் நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், அது உண்மை. ஆனால் இந்த கோணத்தில் எந்த அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்வில் உள்ள மனிதர், மார்க்க பிரச்சாரம் செய்கின்றவர், உலகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னவர், உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தால் எந்த கேள்விக்கும் பதிலாக அமையும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பல கோணங்களில் ஒரு முன்மாதிரியாக அமைத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கோணத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பல விதத்தில் தவ்வாவில் தன்னை ஈடுபடுத்தக்கூடியவர்களுக்கு, பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு, தவ்வாவிலே ஓரளவாக உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். இது ஒரு முன்னுரையாக நீங்கள் என்ன செய்யுங்க, பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவதாக முதல் அம்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பொதுவாகவே முன்மாதிரி. படிப்பினை என்கின்ற கோணத்தில் அணுகாமல் பொதுவாக அணுகினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு முன்மாதிரி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் சிறந்த ஒரு முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? சொல்றான். நான் கேட்கிறேன், இந்த வசனத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. சரி, இப்ப ஒரு கேள்வி, இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கேட்டிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். ஒருவர் பணக்காரனாகணும் அப்படின்னு நினைக்கிறார். எப்படி பணக்காரனாகணும் என்று முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. தெரிஞ்சவங்க இருந்தா கை தூக்கி பதில் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஹலாலா உழைத்து முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடாது. ஏன்? ஹலாலா உழைத்து முன்னேறன்றது ஹலால் ஹராமோட சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹோட லைஃப்ல முன்மாதிரி இருக்கணும். பணக்காரனாவது எப்படி அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் லைஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி முதலாவது செய்யணும், இது ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது கட்டத்தில் பணக்காரனா இருக்கலாம் என்றது வழங்கினாங்க. எப்படி ஜிஹாது செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குதா இல்லையா? இருக்குது. தொழுகைக்கு முன்மாதிரி இருக்குது. எனவே எல்லா விஷயத்துக்கும் ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கு என்று சொன்னால் பணக்காரன் ஆகுவதற்கு என்ன முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. இது அந்த தலைப்பில் நான் முன்மாதிரியை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன். யாராவது தெரிஞ்சவங்க அவசரமா சொல்லிடலாம். எப்படி அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முன்மாதிரியாக அமையும் என்பதை நம்ம சொல்லணும். எப்படி பணக்காரன் ஆகுது சொல்லுங்க. இல்ல ரசூல் அதாவது ஜக்காத் வந்து ஏழையாகிறதுக்கு என்னது, ஒரு மனிதன் என்ன செய்யற உலக பார்வையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பதிலுக்கு பாராட்டு. சரியா? அதாவது அந்த வகையில அவர் யோசிக்கிறாரு, பொருளாதாரத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹோட சம்பந்தப்படுத்தி அந்த வகையில பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களை நீங்க அடிச்சு பாருங்க. ஒருவர் பொருளாதாரத்தை செய்கிறாரு, அவர் 2.5 வீதம் கொடுக்குறன்றது 250 ரூபாய்க்கு ஓகே. ஆனா 100 கோடிக்கு 2.5 கோடி என்ன செய்யணும், கொடுக்கணும். பணக்காரனா இருந்தா தான் என்ன செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும். இப்ப கேள்வி என்ன, பணக்காரன் ஆகுவதற்கு என்ன வழி? பணக்காரன் ஆகுவதற்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் என்ன வழி? இது ஏன் இந்த பிரச்சனை வருது தெரியுமா? அந்த வசனத்தை நம்ம முழுமையா ஓதாதனால, அந்த வசனத்தை முழுமையாக ஓதாதனால இந்த பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யாரெல்லாம் அல்லாஹ்வை எதிர்பார்த்து மறுமை நாளை எதிர்பார்த்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கஸீரா. அதற்கு பின்னால் இறைவனை அதிகமாக யார் ஞாபகப்படுத்துகிறார் அவருக்கு. 3 சிபத்து உள்ளவங்களுக்கு தான் முன்மாதிரி. ஒன்று லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை அவர் எதிர்பார்க்கணும். அடுத்தது என்ன, வல் யௌமல் ஆகிர், மறுமை நாளை அவர் என்ன செய்யணும், எதிர்பார்க்க வேண்டும். அது ஆசையா இருக்கணும். அவருடைய முழு இலட்சியமும் மறுமை நாளாக இருக்க வேண்டும். வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை நிறைய ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பணக்காரனாவதற்கு ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முன்மாதிரி இல்லை. அல்லாஹ் எதுல முன்மாதிரின்னு சொல்லிட்டான், எதுல முன்மாதிரின்னு சொல்லிட்டான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து போகின்றவனுக்கு வேண்டும் என்றால் அருள் செய்து அவரை பணக்காரனாக்கலாம். ஆனா பணக்காரனாவதற்கு ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முன்மாதிரி இல்லை. அதனால புரிஞ்சுக்கங்க, முன்மாதிரி அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மறுமையை இலக்காக கொண்டு வாழ நினைக்கின்றவர்களுக்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை டிஸ்டர்ப் வாங்கிட்டா முன்மாதிரி இல்ல. ஒருத்தன் பணக்காரன் நினைக்கிறா, ரசூலுல்லாஹ்வை பார்த்தா அது முழுமையா என்ன செய்யும், அவனுக்கு பிரச்சனையா தான் இருக்கு. ஒருத்தன் வந்து என்ன செய்யற, நினைச்ச மாதிரி வாழ நினைக்கிறான், அவர் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பார்த்தா நினைக்கல, அவனுக்கு பெரிய நெருடலா இருக்கு. ஒருவன் வந்து நீ நினைச்ச மாதிரி ஆட்சி செய்ய நினைக்கிறான், அவனுக்கு ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பார்த்தா பெரிய சிக்கலாக இருக்கும். ஆனால் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முன்மாதிரியா இருக்கும், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ. அதனால இதை புரிஞ்சுக்கணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை பொதுவாகவே எல்லோருக்கும் முன்மாதிரி, மறுமையை இலட்சியமாக கொண்டு வாழ்கின்றவர்கள். மறுமையை இலட்சியமாக கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் அது டிஸ்டர்ப். அதனாலதான் சில முக்கியமான பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்து மன்னிச்சு இந்த மாதிரி செய்திகள்லாம் என்ற அளவுக்கு மாற்று வழக்கம் சொல்லி தண்டை நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு வர பாக்குறது ஏன், அவங்களுக்கு சரியான டிஸ்டர்ப் அந்த இதெல்லாம் அவைகள் எல்லாம் சரியான டிஸ்டர்பாக செய்யும். அது அமையும். மறுமை நாளை இலக்காக கொண்டு ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை பாருங்க, நிறைய முன்மாதிரி என்ன செய்யும் கிடைக்கும். இது முதலாக விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மறுமை இலக்காக கொண்டவர்கள் அனைவருக்கும் முன்மாதிரி. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை நம்ம தேட பார்க்கணும். அது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு இடத்திலே முன்மாதிரி இல்லை, அவருடைய பொது வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது என்கின்ற பொது வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் தஅவாவுடைய வாழ்க்கையில் அவருடைய சொந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது, எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு கவலையான ஒரு செய்தி தான் இன்றைய காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சொந்த வாழ்க்கை பொது வாழ்க்கை இதை மக்கள் இன்றைக்கு பிரிச்சு பார்க்கறதுக்கே பழகிட்டாங்க. இப்படியே பிரிச்சு பார்த்து அவர் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னு அவரோட பேச்சை மட்டும் நம்ம பார்ப்போம். பழகிட்டா அவர் என்ன செய்யறான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சரியா பிழை. ஏன் பிழைன்னு சொன்னா, சொல்றவருக்கே செய்யலாம்னு சொன்னால், சொல்லுகின்றவருக்கே அதை செய்யலாம்னு சொன்னா எப்படி மற்ற மக்களுக்கு என்ன செய்வது ஏவுது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இதை அப்ளை பண்ணலாம் தெரியுமா? இப்படி அப்ளை பண்ணலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும். ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யறாரு, மார்க்கத்தில் ஈடுபடுகிறார், தாயாக இருக்கிறார், எல்லா விதத்தையும் முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு, மார்க்கத்தோட ஏதோ வகையில சம்பந்தப்படுறாரு, ஒவ்வொரு பங்களை சம்பந்தப்படுறாரு. அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் 25% என்ன செய்யறாரு, தீனோட வாழ்றாரு, மார்க்கத்தோட இருக்கிறாரு, முயற்சி எடுக்கிறாரு. 25% தவறுகள் இருக்கு. இது ஓகே. அவரை நம்ம நபி மாதிரி எதிர்பார்க்கலாம், மலக்கு மாதிரி எதிர்பார்க்கலாம், மனிதன் அடிப்படையில் அவர்கிட்ட என்ன செய்து தவறு இருக்கிறது ஓகே. ஆனா ஒருவர் மார்க்கத்தில் நல்லா ஈடுபடுறாரு, பிரச்சாரம் செய்யறாரு, ஆனா ஜீரோ, தொழுகை இல்ல, நோம்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, ஒண்ணு இல்ல, இபாதத்து ஒண்ணும் இல்ல. அவரை பார்த்து நம்ம எப்படி சொல்ற முடியும்? அவருடைய வார்த்தையை மட்டும் பாருங்க, சேலை பார்க்க வேணாம்னு சொன்னா அந்த தவார் என்னது பிரயோசனம் இல்லை. இப்ப சிலர் சொல்லுவார்கள், இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து எப்படி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 வரலாறு வரைக்கும் தான் இஸ்லாமிய வரலாறு என்ன செஞ்சது, மிக தூய்மையாக 100க்கு 100 சரியாக இருந்தது. அதுக்கு முறையெல்லாம் என்னது, இஸ்லாத்துல நிறைய சண்டை பிரச்சனை அப்படி என்று சொன்னால், இதனுடைய மாற்று விளைவு என்ன தெரியுமா? இஸ்லாம் நடைமுறை சாத்தியமற்ற மார்க்கம். அப்படித்தானே? 1400 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவிக்கப்பட்ட 2 நபித்தோழர்களுக்கு 22 வருஷம் தான் உருப்படியாக ஆட்சியை புரிஞ்சது. மற்றபடி 1000 வருஷம் என்னது உருப்படி இல்லாம ஆட்சி நடந்தது. இஸ்லாத்தை பற்றிய நம்பிக்கையை வளர்க்குமா, அவநம்பிக்கையை வளர்க்குமா? அவநம்பிக்கையை தான் வளர்க்கும். அதே மாதிரிதான் ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில 75% அவர் சக்சஸ் ஆக முடிஞ்சுன்னு சொன்னால், அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கை மனிதர்களுக்கு என்ன செய்யும், உருவாக்கும். 25% தான் சக்சஸ் ஆக முடியும், 75 சாத்தியம் இல்லைன்னா என்ன நடக்கும்? பிள்ளை. அதனாலதான் அதாவது தூய்மையானவர்களை பிரச்சாரம் செய்யணும் என்பதல்ல, ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 175% மோசமாகவும் பகிரங்கமாக தவறு செய்கின்ற நேரத்தில் அந்த தவறான என்ன செய்யும், பிரயோசனம் இல்லாம போகும். ஆனால் தவறுகளும் பிள்ளைகளும் மனிதன வாழ்க்கையை நடக்கும். அதனாலதான் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் லவ்லம் யஹில் ஆசீன மன் ஹுவ முத்லிம் ஃபமன் யஹில் ஆசீன பஅத முஹம்மத், பாவிகளே பாவிகளுக்கு உபதேசம் செய்யாது விட்டால் முகமதுக்கு பின்னால் யார்தான் மக்களுக்கு உபதேசம் செய்ய முடியும்? பாவிகளுக்கு பாவிகளே உபதேசம் செய்யாது விட்டால் முகமதுக்கு பின்னால் யார்தான் மக்களுக்கு உபதேசம் செய்ய முடியும்? காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்களை கூட எல்லாருமே பாவிகள் தான், எல்லா மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நான் பாவம் செய்யறதுக்காக நீ அட்வைஸ் பண்ணாம இருந்தோம்னு வைங்களே, உலகத்துல யாருக்கு என்ன செய்ய முடியாது, தவா செய்ய முடியாது. ஆனால் 75% என்ன செய்யணும், அவருடைய வாழ்க்கையில் அந்த நடைமுறை இருக்க வேண்டும். இந்த கோணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம எங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நிறைய முன்மாதிரிகளை நீங்க என்ன செய்யலாம், காணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள்ட்ட கேட்காத கேள்விகளை தனக்கு கேட்டுக்கொண்டார். மற்றவர்கள் எதிர்பார்க்காதவைகளை தங்கத்தில் என்ன செய்தார்கள், எதிர்பார்த்தார்கள். மற்றவர்களுக்கு கடமையாக்காதவர்களை கடமையாக்காதவைகளை தான் செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார்கள், நினைத்தார்கள். காரணம், நீங்க எந்த அளவுக்கு மேலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை தொடர வரவும் உங்களுக்கு பின்காக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதற்கான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் 2 விதமான சோதனைகள். ஒன்று அல்லாஹ்வாக அவரிடத்திலே இல்லாமலாக்கிய அல்லது ஏற்படுத்திய சோதனை, அதாவது டைரக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதில் எந்த விதமான அதாவது சுதந்திரம் இல்லை. இன்னொன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
சிந்தனையோடு தேர்ந்தெடுத்துக் கொண்டவைகள் என்கின்ற இரண்டு விதமான சோதனைகளை நீங்க பார்க்கலாம். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சோதனை நான் உங்களுக்கு இப்போ பட்டியலிடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துல சோதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியை பார்ப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியை பார்ப்பார். எந்த வகையில சோதிக்கப்பட்டவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிராக்டிகல் வாழ்க்கையில் தனக்கு ஒரு முன்மாதிரியை காண்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை நபி அவர்கள் எப்பொழுது இருக்கிறார்கள்? வயிற்றில் இருக்கும் பொழுது என்ன செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையில் அனாதையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரி தேட நினைப்பவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம்? அழகான ஒரு முன்மாதிரி பார்க்கலாம். பிறக்கின்ற பொழுது அவர் ஒரு அனாதை. அப்ப நபியர்கள் ஒரு அனாதையாக இந்த உலகத்துக்கு பிறக்கிறார். இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பியுடைய பேர் யாருக்கு தெரியும்? தம்பியுடைய பேர், தம்பி அல்லது அண்ணனுடைய பேர் யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா நம்ம எவ்வளவு காலம் படிக்கிறோம், தம்பியை பத்தி நம்ம தெரியாம இருந்தோம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். யாருக்கு தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி இல்ல, விளங்கிட்டா? அதை உறுதியா நம்ம சொல்லல. பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது தம்பியோ அண்ணனோ தாத்தாவோ தங்கச்சியோ என்னது யாருமே இல்லை. ஆனா என்ன யோசிக்கிறோம்? நம்ம இவ்வளவு நாள் படிச்ச பாடத்துல தம்பி வரலையே அப்படின்னு தான் நம்ம யோசிக்க நினைக்கிறோம். விளங்கிட்டா? அப்ப இவ்வளவு நாள் நம்ம சொல்லாம விட்டுட்டாங்க நம்ம சீரால அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான சகோதரர்கள் எதுவுமே என்ன செய்திக்கல. ஒரே ஒரு செய்தி வரும், மிக மிக பலகீனமான செய்தி. அஹ்மத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். விளங்கிட்டா? பலகீனமான, மிக மிக பலகீனமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சகோதரத்துவம், தங்கச்சி, தாத்தா இந்த உறவுல என்ன செய்யறான்? எடுக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை மூத்தாராரு, ரசூலுல்லாஹ் மூத்த பிள்ளை. அதே நேரத்துல என்ன செஞ்சிட்டா? தந்தையும் மூத்தாரா. அப்ப நம்ம அனாதையாக பார்க்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த சகோதரத்துவம் பிறக்காமல் இருப்பதற்கு இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நம்ம என்ன செய்யல பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொந்த வாழ்க்கை அல்லாஹ்வா நான் செய்றேன் சோதனைக்கு உட்படுத்துகிறான்னு சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரிகளோ யாருமே என்ன செய்யல, இருக்கல. அதுக்கு காரணம் வந்து நான் நபித்துவத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுவேன், நபித்துவத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 6 வயதில் ஆமினா என்ன செய்றாங்க? மூத்தார். இந்த 6 வயது இருக்குது, 6 மாதம் இருக்குது. வரலாற்றுல என்னது உடன்பட்ட ஒரு செய்தி அல்ல. ஆனா என்னது 6 வயசுல மூத்தாயிரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்றாங்க? அனாதை ஆயிடுறாங்க. ஆமினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அவட அப்துல்லாவுக்கு கூட என்ன செய்ய இன்னொரு திருமணம் முடிக்கவும் இல்லை. அப்துல்லாவுக்கு பின்னால இன்னொரு திருமணம் முடிக்கவும் இல்லை. அப்ப அந்த சகோதரத்துவம் இன்னொரு தந்தை வழியாக கூட என்ன செய்யல, ஏற்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக வளர்க்கப்படுறாங்க. ஆமினா அப்துல்லா உயர்ந்த குடும்பமாக இருந்தாலும் ஏழையான குடும்பமாக இருந்தாங்க, அவர்கள் இருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதாவது கிராம பகுதியில் இருந்து வளர்க்கப்படுவதற்காக உங்களுக்கு தெரியும், அதாவது அங்க ஒரு வியாபாரம் இருந்தது. என்ன வியாபாரம்? சரி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு வியாபாரம் இருந்தது. என்ன வியாபாரம்? சிட்டிக்கு என்ன செய்வாங்க? வருவார்கள். சிட்டியில உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னோட குழந்தைகள் எல்லாம் ஒரு கிராம இதுல வளரணும் என்பதற்காக வேண்டியும், அதே போல தூய்மையான ஒரு தாய்ப்பால் முடிந்த அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக, ஒரு கிராம சூழல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க? கிராமத்தவர்களுக்கு குழந்தைகளை வந்து அதாவது இந்த செவிலி தாயா வளர்வதற்காக குழந்தைகளை கொடுப்பாங்க. கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட ரேட்டு பேசி எடுத்துட்டு போவாங்க. அதனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹை ரேட் உள்ள இடங்களுக்கு தான் என்ன செய்வாங்க? போவாங்க. ஹை ரேட் உள்ள தான் போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செவிலி தாயா யாருந்தா? ஹலிமத்து ஸஅதியா. அவ வந்துட்டு ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கல போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசப்பட்ட அந்த நிர்ணயம் வந்து மிச்சம் குறைவாயிருச்சு, எடுக்கல போயிட்டாங்க. அவன் வந்து அது விலை குறைவான் அப்படின்னா என்ன நடக்கும்? குழந்தை வந்து ஒரு 2ஆம் தரமாக மதிக்கிற அளவுக்கு செஞ்சாங்க, போயிட்டாங்க. கடைசியில எல்லாம் தேடி பார்த்தா அவங்களுக்கு எதுவும் வச்சா அமையல. திருப்பி என்ன செஞ்சாங்க? வந்து இனி இல்லைன்னு வழியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க, எடுத்துட்டு போனாங்க. இனி இல்ல, இதான் எடுத்துட்டு போகணும் என்ற லெவல்ல தான் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போனாங்க. ஆனா பரக்கத்துள்ள ஒரு குழந்தையாக, மிகவும் அதாவது அவர்களுக்கு விருப்பமான ஒரு குழந்தையாக அது இருந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல ஒரு சோதிக்கப்படுறாங்க. ஒன்று, தந்தை இல்லை, அவருக்கு தந்தை இல்லை, அவர் பொறுப்பாளர் இல்லை, பாட்டராக தான் பொறுப்பெடுக்கிறார்.
அப்ப இந்த செலவு பிரச்சனைகள் அது இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு வகையில யோசிச்சு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இது மூணாவது சோதனை. சோதனை பட்டியலை ஞாபகம் செய்யணும். அப்ப தாய் மரணிக்கிறா, அதோட இது இந்த சோதனை, 3 சோதனை. அதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பெடுத்து கவனிச்சுட்டு வந்தது யாரு? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. எந்த உலகத்துல யார் கவனிப்பாங்க? உலகத்துல பார்த்தா கவனிக்க மாட்டாங்க. யார் கவனிப்பாங்கன்னு சொன்னா, ஒன்றில் அவர் என்னது ஒரு ஆள் பொறுப்பெடுப்பார், அல்லது சொந்தக்காரர்களை யாராவது செய்யணும், அதாவது பெரியப்பா சாட்சா இந்த மாதிரி இருக்கு. ஆனா யார் பொறுப்பெடுத்தாரு? அப்துல் முத்தலிப் பொறுப்பெடுத்துட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாரு? மரணிக்கிற நேரத்துல 2 பேரை கூப்பிட்டாங்க. 2 பேரை கூப்பிட்டு 2 பேர் போட்டி போட்டுக்கணும், நான் எடுக்கிறேன். யார் அந்த 2 பேரும்? நான் பேசுறது ரசூலுல்லாஹ் வரலாறு, அதனால அவங்களுக்கு கட்டாயம் செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். யாரு? அபூலஹபும் அபூ தாலிப். ஆனால் அபூ தாலிபுக்கு என்ன செஞ்சாரு? அவர் கொடுத்தாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? முஹம்மத் அவருடைய தந்தை யாரு? அப்துல்லா. அப்துல்லாவும் அபூ தாலிப். அப்துல்லா அபூ தாலிப் அண்ணன் தம்பிமான். அதாவது ஒரு மனைவி கூட என்ன செஞ்சாங்க கிடைக்கும். மற்றவங்க சகோதரர்களாக இருந்தாலும் வேற வேற வெளியில கிடைச்சோம். அப்ப என்ன செஞ்சாரு? அவன் அபூ தாலிப் கையில கொடுத்தாரு. அபூ தாலிப் கவனத்தோட என்ன செய்யறாரு? அவர் முழுமையாக கவனிச்சு எல்லாம் வளர்த்துக்கிட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பின்னணி என்ன, படிப்பட்டவர்களாக வளர்க்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் மக்கால உள்ளவெல்லாம் படிக்காதவன் அர்த்தம் இல்ல, எழுதவே தெரியாதவன் அர்த்தம் இல்ல, கணக்கு பார்க்க தெரியாதவன் அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு செய்தியை பரத்தி விட்டுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகை எழுதுறதுக்கு எங்கேயாவது ஸ்கூல் வச்சாங்களா? முதல்ல நீங்க படிங்க, எழுத்து அதுக்கு வகை எழுதுங்க. யார் எழுதினவங்க? வகை எழுதினவங்க 30க்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. குத்தாபுல் வகை என்றார். மன்னர்களுக்கு மார்களை கடிதம் எழுதினால யாரை வச்சு? அவர்களை வைத்துட்டாங்க. ஆனால் இன்றைய கால அடிப்படையில் 90% படிச்சவங்க 80% படிச்சவங்க இருக்கல. ஆனா வீதாசாரத்தை குறைவாக இருந்தார். ஆனா படிச்சவங்க இருந்தாங்க. அதனை உதாரணமா சொல்லுவார், நோக்கு விஷயம் வர நேரத்துல இன்னாலா நக்துபு வலா நஹ்சுப், நாங்க எழுத தெரியாது படிக்கவும் தெரியாது எங்களுக்கு, அதனால என்னது இப்படி காட்டி ரசூலுல்லாஹ் 29 காட்டினாங்க. என்ன ஹதீஸ் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா, நபித்தோழர்களுக்கு 1 2 3 கூட என்ன செய்யாது, என்ன தெரியாம இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலால என்ன செஞ்சாங்க, எண்ணி காட்டினாங்க. எழுத தெரியாத வாசிக்க தெரியாத சமுதாயம் அந்த ஹதீஸை விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அரபுகள் கணக்கு என்ற மெத்தட் இது, அது நம்மளுக்கே புதுமையா இருக்கு. அவர்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது 10,000 கையில காட்டு போகும். எப்படி கஷ்டமா இருக்கு? இப்படிதான் காட்டலாம். அது 10,000 வைக்கலாம், என்னது 1000 வைக்கலாம், 10,000 வைக்கலாம், 1,00,000 வைக்கலாம். ஆனா அவர்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. உதாரணமா 53 வைக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி 50 எப்படி 53 காட்டு போகும்? அத்தையாத நீங்க 53 இது 53 இல்ல. நிறைய பேர் நம்பர் பார்த்துட்டீங்களா? அரபுல 3 எப்படி 5 எப்படின்னு பார்த்து அப்படி இல்ல. அவர்கள் 53 காட்டுற சிஸ்டம் இது. இது எப்படி 53 புரிஞ்சுங்களா? இப்படி காட்டினா என்னது இது 53 உதாரணமா. அதே மாதிரி ஒரு நம்பர் காட்டுவதற்கு அவற்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 29 காட்டுறதுக்கு ஒரு மெத்தட் என்ன செஞ்சாங்க? இப்படி செஞ்சாங்க. 1000 அவங்க காட்டுவாங்க ஒரே கையால, விளங்கிட்டா? 100 காட்டுவாங்க ஒரே கையால, 1,00,000 காட்டுவாங்க ஒரே கையால. இது அவர்களுடைய வளமை. இந்த கணக்கு இருக்கு, அதனால அதை காட்டுறாங்க. இது முதல் செய்தி. இரண்டாவது, எழுத தெரியாத வாசிக்க தெரியாதுன்னு சொல்லல, எழுதாத கணக்கிடாத சமுதாயம். தெரியாதுன்னு சொல்லல, தெரியாத என்ன சொல்லல, எழுதாத கணக்கிடாத சமுதாயம். எதுல? இந்த டேட் விஷயத்துல நாங்க எழுதவும் மாட்டோம், கணக்கிடவும் மாட்டோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பெரிய காரணம் இருக்கு. அது புறவு பேசுவோம். இன்ன உம்மத்துக்கு உம்மியான்னு சொன்னது. அப்ப என்ன சொல்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சான்ஸ கூட எது சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்தினாங்களோ அந்த சான்ஸ கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது படிக்கக்கூடிய ஆற்றல்ல ரசூலுல்லாஹ் இருக்கலாம். ஆனா சஹாபாக்கள் பாருங்க, ஜகாத் கணக்குல அறிவிச்சவங்க யாரு? நீங்க எல்லாம் நாமெல்லாம் 10 முறை படிச்சாதான் ஜகாத் கணக்கு என்ன செய்யும் விளங்க. மீராஸ் கணக்குல யார் விளக்கப்படுத்துறவங்க? 8 உண்டு, 1000 உண்டு, 5 உண்டு, 4 உண்டு, 3 உண்டு யார் பேசுனது? போமாசியனா நமக்கு விளங்காத அளவுக்கு அவங்க செஞ்சாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க படிச்சிருந்தாங்க, சொன்னாங்க. அந்த அறிவெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அவங்க தான். அந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். 30 தெரியாதவங்க எப்படி 40 ஆட்டுக்கு இவ்வளவு, 100 ஆட்டுக்கு இவ்வளவு, இத்தனை ஆட்டுக்கு இவ்வளவு சட்டங்கள்னாங்களே, அதெல்லாம் எப்படி? அப்ப இதெல்லாம் மித்கால் அந்த சட்டம் அவங்க நல்லா தெரிஞ்சிருந்தவங்க தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் உடையது இல்லாம போச்சு. அந்நபி அல் உம்மி, எழுத வாசிக்க தெரியாத நபியா இருந்தார். எழுத வாசிக்க தெரியாதுன்னா அலிபே தெரியாத அர்த்தம் அல்ல. அப்படி விளங்கி வச்சுக்கணும். என்னது அலிபு தெரியாது, பாவம். இன்றைக்கு உலகத்துல எழுத வாசிக்க தெரியாத ஆக மடையனத்துல கொண்டு வந்து சேர்த்தாலும் கூட அவன் என்ன செய்வான்? ஒரு ஆனாவை சொல்லுவான், ஒரு ஏய சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்து செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க, ஒரு புத்தகத்தை எடுத்து சொல்லிக்கொள்ள மாட்டாங்க. இதுதானே தவிர ஒன்றுமே தெரியாத அர்த்தம் இல்லை.
இப்படி ரசூல் ஆனா தெரியாதவர்களாக படிக்கிற சூழல் இல்லாம இப்படி இந்த ஒரு பின்னணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அப்ப ஒரு சோதனை டோட்டல் வாழ்க்கையும் எதற்காக மாற்றப்படுகிறது என்பதற்காக நான் சொல்றேன். அது ஒரு சோதனையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழணும். அடுத்த கட்டம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்ச காலத்துல இருந்து அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல உணர்வு என்ன? சமூக உணர்வு இருந்தாங்க. அதனால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட வாழ்ந்தாலும் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பல காலங்கள்ல தூரமாகவே இருந்தாங்க. எதற்காக வேண்டி? ஒரு சமூக யோசனை, ஒரு சமூக சிந்தனை செஞ்சாங்க, தூரமாக இருந்தாங்க. இது ஒரு வகையில சோதனை தான். இது ஒரு வகையில சோதனை. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க? ஹிரால இருந்தாங்க. யார் சாப்பாடு கொண்டு போவாங்க? யாரு? அது தவறு. விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு இவ்வளவு தியாகத்தோட கொண்டு போகிறாங்கன்றாங்க. மாறி யோசிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இறக்கப்பட்ட கணவனாக இருக்கிறாங்க, எடுக்கலாமா இல்லையா? நீங்க எழுதி யோசிங்க. ஓய் அப்படி அந்த அந்த கோயில் இருந்துட்டு ஏறி சாப்பாடு எடுத்துறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? மத்ததைக்கால யோசிக்கிறேன். ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தோட சிறந்த. அதை பார்த்து நம்ம யோசிக்கிறோம், நம்மட மனைமாரெல்லாம் ஏறுவாங்களான்னு சொல்லி. நாங்களே ஏற மாட்டோம், நம்மட மனைமாரெல்லாம் ஏறுவாங்களான்னு. ஹதீஸ்ல தெளிவா வருது, புகாரில கான யதஸவ்வஜ். விளங்கிட்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை இரவுல போய் தங்குவார்கள் என்பதற்காக உணவை ஏற்பாடு செய்து கொண்டு போயிடுவாங்க. ஹதீஜாலாம் போறதுனா என்னது? அது தவறாக யாரோ ஒருத்தர் அன்னைக்கு பேசியிருப்பாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவராக இருக்கல, இறக்கமுள்ள ஒருவராக இருந்தார். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக தான் இருந்தார். மற்றவங்களோட சாப்பாடை கூட கொண்டு போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி கஷ்டப்படுகின்றவராக என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. சாப்பாடை தயாரிச்சுட்டு போற முடிஞ்சா செஞ்சுருவாங்க, திருப்பி வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அந்த வகையில என்ன செஞ்சது? எல்லா ஒரு சோதனையான லைஃபாக ஆரம்பிச்சது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் அதாவது 40 வயது அடையலாம், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருக்கு மிகவும் துணையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வந்தவர்கள் யார்? அபூ தாலிப், அடுத்ததாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் என்ன செஞ்சாங்க? இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவியாக, பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலும் உதவி உள்ளவங்களா இருந்தாங்க. இவர்கள் இருவருமே என்ன செஞ்சிருந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளுடைய காலத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க? இவர்கள் இருவருமே மரணிச்சிருந்தாங்க. இந்த மரணம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் என்ன செஞ்சது? ஏன்னா வாழ்க்கையில ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தனக்கு சூழ ஒரு 100 பேர் 50 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுக்கு துணையாக ஆறுதலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தூண்கள் மரணிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சோதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம், அதுபோல அபூ தாலிபுடைய மரணத்தை சந்தித்தார்கள். நீங்க பாருங்க எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு மதீனால இருக்கிற நேரத்தில் ஹஸ்ஸானா அல் முஸனியா அப்படின்னு சொல்ற ஒரு பெண்மணி வராங்க. ஒரு வயது போன பெண்மணி, 70 தாண்டி ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கேட்டோடனே அப்ப ஜத்தாமா அல் முஸனியான்னு ரசூலுல்லாஹி வழங்குது. அவங்களுக்கு ஈடுபடுறாங்க. பல்லந்தி ஹஸ்ஸானா அல் முஸனியா, ஜத்தாமா அல் முஸனியால உங்களோட பேர் என்ன? ஹஸ்ஸானா அல் முஸனியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்துறாங்க, ஹஸ்ஸானா அல் முஸனியான்னு சொல்லி. ஹஸ்ஸானா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கடுமையா கவனிக்கிறாங்க. எங்களுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களோட லைஃப் எப்படி போச்சு, எப்படி நல்லா இருக்கீங்க? ஆயிஷா ஆச்சரியமா பார்த்துட்டீங்க. போயிட்டா கேக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, துக்பிலு அலா ஹாதல் அஜூஸி ஹாதல் இக்பால், இந்த வயது போன பெண்மணிக்கு கூட விழுந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஇன்னஹா கானத் தஅதி அலா அஹ்தி ஹதீஜா, ஹதீஜாவுடைய காலத்துல எங்க வீட்டுக்கு என்ன செய்வா வரக்கூடியவராக இருந்தா, இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான், கடந்த காலங்களை பாதுகாத்துக் கொள்வது ஈமானில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்லிம் ஹாக்கிம்ல வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஒரு பதிவு இருந்தால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் என்ன ஒரு பதிவு இருந்தால் இப்படி பேசியிருப்பாங்க. ஒரு பதிவு செஞ்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால், ஏதாவது குர்பானிக்கு ஏதாவது அறுத்தால் கூட ரசூலுல்லாஹ் முதல்ல என்ன செய்வாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நண்பிகளுடைய வீட்டுக்கு என்ன செய்வாங்க? கொடுத்து அனுப்புவார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வச்சு செஞ்சாங்க? மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை வச்சு மட்டும் செய்யல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பங்கு மனைவி என்பதை விட கொஞ்சம் என்னது அதிகம். மார்க்கத்துக்காக நிறைய செஞ்சாங்க, நிறைய விஷயங்களை இழந்தார்கள், நிறைய சொத்துக்களை என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க? செய்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் என்ன? நபி அவர்கள்
மக்காவை விட்டு என்ன செய்றாங்க? வெளியேற்றப்படுகிறார். மக்காவை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றப்படுவது நம்ம அந்த சோதனையை திருப்பி திருப்பி கேட்டு 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 நம்மளுக்கு என்ன செய்யல? அட வெயிட் விளங்கல. குஜராத் சம்பவம் முதலா நடக்கக்கூடிய இந்த வெயிட் இருக்குதா? இல்ல. அந்த முதல் சம்பவம் இருக்குது. அப்ப கேட்கக்குள்ள ஏற்பட்ட அந்த பதிவு இன்றைக்கு இருக்குதா? இல்ல. தந்தை மரணிக்கிற நேரத்தில் நம்ம முதல் நாள் அழுவோமே, அந்த அழுகை 10ஆம் நாள் அழுகுகள் இருக்குமா? இருக்காது. அது உலகத்திலே சோதனையுடைய இயல்பு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்ள இயலாது. காரணம் ஒரு படிப்பினை மிக்க வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்பாவுடைய திரையை பிடிச்சுக்கிட்டு ஒரு வசனம் சொன்னாங்க. லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து. உனது சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? இதை நம்ம ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும். உங்களே என்னையும் ஊர்ல இருந்து வெளியாடுற நம்ம எப்படி சொல்லிட்டு போக தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நான் எங்கே போகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் எங்கே போகிறேன் போய் ஊர்ல கூட நமக்கு அவ்வளவு மரியாதை இருக்காது. மெயின் விளங்க புரிஞ்சுக்கங்க. இன்றைக்குள்ள மரியாதை எல்லாருக்கும் ஊர்ல எவ்வளவு? ஒரு மிச்சமாவே நல்லா நடந்தா எவ்வளவு இருக்கும்? ஒரு 75 கிடைக்கும். மிகவுமே நீங்க நல்லா நடந்தீங்கன்னா ரெண்டு காரணம். ஒன்று, நல்லதை மதிக்கக்கூடிய மக்கள் இல்லை. இரண்டாவது, அந்த மதிக்கப்படுகின்றவர் முழுமையாக நல்லவரும் இல்லை. குறைவுதான், மனிதன் அடிப்படையில் குறைபாடு இருக்கும். ஆனால் ஜாகிலிய மக்கள்கிட்ட அப்படி இருக்கல. அவங்க வந்து சாராயம் குடிச்சாங்க, பொய் சொன்னாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் உண்மையை விரும்பினாங்க. சாராயம் குடிக்காத மக்கள் விரும்பினாங்க, நேர்மையை விரும்பினாங்க. அவர்கள்ட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச நேர்மை இன்றைய சமுதாயத்தில் காட்டுறதே கஷ்டம். அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு? நான் நஜ்ஜாசிட்ட போய் சொல்லி இருப்பேன், அவரை கேட்கிற நேரத்தில், அதாவது இருக்கல் கேட்கிற நேரத்தில் செஞ்சிருப்பேன், நான் பொய் சொல்லி இருப்பேன். ஆனா ஏன் நான் பொய் சொல்லல தெரியுமா? நான் பொய் சொல்லுகிறேன் என்று எனக்கு பின்னால் உள்ள தோழர்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது என்பதற்காக நான் பொய் சொல்லல என்றார். யார் சொன்னாரு? அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால். இந்த குழுக்கு நம்மகிட்ட இருக்குதா? ஒரு ஹக்குக்கு எதிராக ஏதாவது என்ன பொய்யாவது சொல்லுவோம். அவர் எதை பயப்படுறாரு தெரியுமா? முகமதுடைய சமுதாயம் போய் சொல்லுமண்டல, அவரோட போய்க்கிறாங்க. அவர்கள் போய் எப்படி அபூ சுஃபியான் பொய்ய சொல்லி விஷயத்தை முடிச்சிட்டார், சர்வத்தை சொல்ல போறாங்க. ஆனா பொய் சொன்ன அந்த வார்த்தை என்னோட என்ன செய்யக்கூடாது, ஜொயின் பண்ண கூடாதுன்னு வைக்கப்படுறாரு. யாரு? அபூ சுஃபியான். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க சகோதரர்களே, அப்படி ஒரு மக்கள். அப்ப அவங்கள்ட்ட இயல்பாத மதிப்பு இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு மதித்தார். எந்த அளவு மதிச்சா உங்களுக்கு தெரியும்? காபத்துல்லாஹ் ஹஜ்ஜர் அஸ்வத் வைக்கிற சம்பவம், அதுக்கு யார் எதிர்பார்த்தாங்க? நல்ல ஒரு மனிதர் எதிர்பார்த்தார். யார் முதல்ல போனாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். ஹக்கமாக நீதியான ஒரு நீதிபதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த மக்கள் எல்லா வகையிலும் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்துக் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் வரகத் இப்னு நௌஃபல் சொல்றாரு, உன் சமுதாயம் உன்னை வெளியேற்றுகின்ற பொழுது நான் உயிரோடு இருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா கேட்டார். அவர்கள் என்னை வெளியேற்றுவார்கள். ஏன்னா இவர் சொல்றதுக்கும் அன்றைய நிலைக்கு சம்மதமே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிருப்பாங்க? சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ள நிலைமையில மக்கள் இருப்பாங்க என்ற அளவுக்கு நம்பிக்கை என்ன செஞ்சது இருந்தது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அவ முஃரிஜியஹும், என்னை இவர்கள் வெளியேற்றுவார்களான்னு கேட்கிறாங்க. வெளியேற்றினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவுடைய திரையை பிடிச்சு என்ன சொன்னாங்க? லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து. உன் சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியேறி இருக்க மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கடுமையா மதிச்சாங்க. ஹுதைபியா உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு, முழு பலத்தோடு என்ன செய்றாங்க? உம்ரா செய்வதற்காக வராங்க. உலகத்துல மக்காவுக்கு எதிரான குறைஷிகளுக்கு எதிரானவர்கள் எல்லாம் வந்து உம்ரா செஞ்சுட்டு போறாங்க. அதான் வளமையா இருந்தது. குறைஷிகள் எல்லாரையும் அனுமதிப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணில் பிறந்தவர்களே என்ன செய்யல, அனுமதிக்கல. அந்த போற வழியில ஒட்டகம் என்ன செஞ்சது, அதே இடத்துல இருந்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மக்களும் அந்த ஒட்டகத்தை எழுப்புறாங்க. ஒட்டகம் இடையில நின்று கபத்தை நோக்கி போயிட்டு இருக்க, இடையில நின்றது. எல்லாரும் எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க? ஒட்டகம் ஏதோ டயர்ட் ஆகிட்டு போல இருக்குது, அல்ல தடுக்கிட்டு போல இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாஹலஅத்தில் கஸ்வா, அதாவது அது டயர்டாகவோ கஷ்டத்துக்கு அது உட்காரவில்லை. வலாக்கின் ஹபஸஹா ஹாபிஸுல் ஃபீல், யானை படையை தடுத்தவன் இதையும் தடுத்து விட்டான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யானை படையை தடுத்தவன் இதையும் தடுத்து விட்டான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக கௌபாவை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் என்ன சட்டம் போட்டாலும் நான் இறங்க வேண்டாம் ரசூலுல்லாஹ். கௌபாவை கண்ணியப்படுத்துவதற்காக என்ன சட்டம் போட்டாலும் என்ன செய்ய வேண்டாம், இறங்குவேன்னு சொன்னாங்க. எவ்வளவு விரும்பினாங்க சொன்னாங்க அந்த ஊர். லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து. உன் சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் வெளியிருக்க மாட்டேன். மதீனாவுக்கு போறாங்க. மதீனா எப்படிப்பட்ட பூமி? நாங்க வந்து இந்த ஒரு நம்ம ஊர்ல இருந்து ஹிஜ்ரத்துக்கு போறோம். எல்லா நாடும் நம்மளை வர சொல்லுது. நிறைய பேர் எங்க சாய்ஸ் பண்ணுவாங்க, இயற்கையா நம்ம யூகே போனா நல்லா என்ன செய்யலாம், இஸ்லாத்தை நல்லா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு தானாவே என்ன செய்யணும், யூகே முடிவு எடுத்துவோம். யூகே முடிவு
தேவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான். அது எவ்வளவு விஷயம். யூகே போங்க, அங்க ஃப்ரீடம் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது. எதற்காக வேண்டி? புதுசுக்காக வேண்டி. யூகே தான் சேர்ந்தா என்ன செய்வான், காட்டுவான் அங்க ஃப்ரீடம், அங்க ஃப்ரீடம், ஃப்ரீடம் என்ன செய்வான், அங்கேதான் போய் சாய்ஸ் பண்ணி போவாங்க. அப்ப நம்ம ஹிஜ்ரத்துல பெரும்பாலும் எப்படி இருக்கும், இருக்கிறதை விட ஒரு சிறந்த இடத்துக்கு சாய்ஸ் பண்ணி போன மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க தானே. மதீனா எப்படி இருந்துச்சு தெரியுமா? அர்புல் வபா, தொற்று நோய் பூமி. அந்த நேரம் மதீனா தொற்று நோய் பூமி. சஹாபாக்கள் இங்க பிசினஸ் செஞ்சாங்க, மக்கால பிசினஸ் செஞ்சாங்க. மதீனாவாசிகள் விவசாயிகள். மதீனாவாசிகள் விவசாயிகள். இவங்க என்ன செஞ்சவங்க, பிசினஸ் செஞ்சவங்க. இங்க மிச்சாக அந்த இடத்துல. அடுத்தது இவங்க எந்த வகையில மதீனாவுக்கு இவங்களுக்கு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யல, இருக்கல. இந்த இடத்துக்கு தான் போறாங்க. மக்கா ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல மதீனா எதுவுமே, மதீனா அன்றைக்கு எந்த புனிதமும் இல்லை. மக்கா புனிதம். ஏன்? கபத்துல்லா இருக்குது. பைத்துல் மக்திஸ்ல புனிதமா இருக்கலாம். அங்க பைத்துல் மக்திஸ் இருக்குது. ஆனா மதீனா வெறும் ஒரு பூமி, வெறும் ஒரு பூமி. அந்த இடத்துக்கு போறாங்க. போன நேரத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல, பிலால் ரலியல்லாஹு ஒரு இடத்தில், அபூபக்கர் ஒரு இடத்துல இருந்து நிறைய அழுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அழுதுகிட்டே இருப்பாங்க. அபூபக்கர் காய்ச்சலா தொற்று நோய் பூமி தானே, காய்ச்சலாக நிறைய வந்தது. அழுது கொண்டே இருந்தான். பிலால் அடிக்கடி என்ன செய்வார்கள், ஒரு பாட்டு படிப்பார்கள். எப்படி? அதாவது நான் அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டேனே, மக்காவுடைய புனித சொல்லி அல்ல, வஹல் அலிதன்ன மியாக மிஜன்ன, நான் அதாவது அந்த மிஜன்னாவுடைய தண்ணீர் ஏரியாவில் நான் போவேனா, அந்த நீரருவியல் பக்கம் நான் போவேனா, அதே போல இந்த இரண்டு மலைகளை சொல்றாங்க, ஷாமா தஃபீல் சொல்ற ரெண்டு மலைகள், இந்த மலைகளை நான் பார்ப்பேனா, அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களை சபிப்பாயாக, இந்த நல்ல பூமியிலிருந்து தொற்று நோய் பூமிக்கு எங்களை அனுப்பிவிட்டார்களே என்று சொல்லி கண்ணீர் ஒடித்து பிலால் ரலியல்லாஹு அழுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அழுவார்கள். இப்படி அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள் எல்லாம் பார்த்தாங்க. என்ன அவ்வளவு விருப்பமான பூமியிலிருந்து செஞ்சுட்டாங்க. இங்க அவங்க சொன்னதெல்லாம் மக்கா புனிதத்தை விட எதாவது சொன்னாங்க. இந்த இயற்கையான காட்சிகள், அந்த இயற்கையான சூழல்கள் எல்லாம் செஞ்சாங்க. மக்கா அன்றைக்கு நல்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருந்தது. அதெல்லாம் சொல்றாங்க. சொன்ன இடத்துல ரசூலா பார்த்தாங்க உங்களோட வேதனைகள் எல்லாம். உடனே ரசூலா கையேந்தினாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா மதீனத்தக ஹுப்பினா மக்கா. யா அல்லாஹ் மக்காவை நாங்கள் எவ்வளவு விரும்புகிறோமோ அது போல மதீனாவை எங்களுக்கு விருப்பமாக்கு, எங்களுக்கு விருப்பமாக்கு. யா அல்லாஹ் இங்க உள்ள நோயை இன்னொரு அதாவது ஜுஃபாவுக்கு கொண்டு போயிரு. ஜுஃபாக்கு என்ன செஞ்சிரு, கொண்டு போயிரு. ஏன்னா ஒரு முஸ்லிமுடைய பார்வையில நோய் கூடாத அம்சம் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, உன்குல் அதாவது ஹுமாஹில ஜுஃபா, இது காய்ச்சல் இருந்தா என்ன செய், நீ ஜுஃபாவுக்கு என்ன செஞ்சிரு, மாற்றி விடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் ஃபீ முத்தினா வ சாயினா, யா அல்லாஹ் எங்களது முத்து சா என்ற அளவிலே பரக்கத்து செய்வாயாக. மக்காவை நாங்கள் விரும்பினது மாதிரி மதீனாவை என்ன செய், எங்களுக்கு விருப்பமாக்கு என்று துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். கடைசில நபித்தோழர்களுக்கு மதீனாவுடைய விருப்பம் எவ்வளவு பெரிய ஒரு விருப்பமா இருந்தது. அபூபக்கர், உமர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் எல்லாம் எங்க போதாயினா, மக்காலே மதீனாலே. அப்ப ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு நிலைமை மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு வெளியேற்றம் என்றது சாதாரண ஒரு சோதனை அல்ல. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்படுறார். இதுல இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டிருந்தாங்க. மக்கால சுஜூத் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு துஆ கேட்டிருந்தாங்க. என்ன? ஒட்டக குடலாக என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை எடுத்து விட்ட பின்னால் ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்டாங்க. என்ன துஆ கேட்டாங்க? அலைக பி அபீ ஜஹல், உங்களுக்கு அல்லாஹ் அபூ ஜஹலை பார்த்துக்க, குத்துபாவை பாரு, ஷைபா அவர்கள் எல்லாம் நீயே கவனிச்சுக்கன்னு துஆ கேட்டாங்க. இப்படி ஒரு துஆ நம்ம ஒருவருக்கு எதிராக அநியாயத்துக்கு எதிராக துஆ கேட்கணும். துஆ கேட்டு ஒரு வருஷம் கபூல் ஆகல, 2 வருஷம் கபூல் ஆகல, 10 வருஷம் கபூல் ஆகல, 17ஆம் வருஷமா கபூல் ஆகி பார்க்கணும் இல்லையா? நீங்க துஆ கேட்டவரோ உங்களை உருட்டு அடிச்சு விரட்ட முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்கு எதிராக துஆ கேட்கிறாங்களோ அவர்கள் 10 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் உருட்டு செய்றாங்க, விரட்டினாங்க. இப்ப துஆவை நம்ம என்ன முடிவு எடுப்போம்? கபூல் ஆகல என்ன செய்வோம், முடிவு எடுப்போம். இது ஒரு சோதனை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இருக்குது. அல்லாஹ் நம்ம ஒரு வகையில கேட்போம், அல்லாஹ்வுக்கு அது எப்படி கொடுக்கணும்னு தெரியும். அது கண்ணியமான முறையில் மதீனாவை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதை கொடுத்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையில சோதிக்கப்பட்டு தான் மதீனாவுக்கு போனாங்க. இது ஒரு வகை. இன்னொன்று பாருங்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அடுத்த சோதனை பாருங்க. மதீனாவுக்கு போனா இப்ப இவர்களெல்லாம் யாரு? ஏழைகள், வறுமையில் உள்ளவர்கள், கஷ்டத்திலே உள்ளவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துக்கு முன்னர் ஆரம்ப காலம் மிகப்பெரிய வறுமையான காலமாக என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா அவங்க போற நிலைமை, அவங்களுடைய பொருளாதார சிச்சுவேஷன்ல என்னது மிக மோசமான நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் என்ன செய்கிறது, பொருளாதார விஷயங்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார செலவை வழங்க வந்த முன்வந்தவர் யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு ஒருவரை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் பார்ட்னரா வச்சாங்க. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்ட்னரா வச்சாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம கேட்கிற மாதிரி நம்ம கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் இருந்தாங்க தெரிஞ்சு யாரா இருக்கீங்களா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவாசிகள் ஒரு ஆள் தான் இருந்தார். அவர் யாரு? உஸ்மான் மக்காவாசி. ஒரு பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, விதவை பெண்மணி, விதவையாக இருந்த பெண்மணி அவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, இந்த தோட்டம் இருக்குது, அவனுடைய செலவை நீங்க எடுத்துக்கங்க சொன்னாங்க. அவனுடைய வருமானத்தை செய்ய நீங்க எடுத்துக்கங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவா என்னது வசதி வாய்ப்பு தரும் வரைக்கும் அதை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. மகனை கூட்டிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இவர் வேலைக்கு செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு அதாவது ஒரு சிறந்த ஒரு பெண்மணி அவர் இருந்திருக்கணும். விதவையாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்றாங்க, அதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். ஆரம்ப காலத்துல தங்கள் கஷ்டமான வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அதுல இருந்து தான் கொண்டு போனாங்க நம்ம பார்க்கணும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மிகவும் கஷ்டமான நிலைமை இருந்தது. இதையெல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு சோதனை. பிள்ளைகள் சகோதரர்கள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, எல்லாம் வயசுல மறைச்சினாங்க. ஆனா என்ன நடக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல நம்ம கொஞ்சம் உறுதியா இருக்கு. ரசூலான வரலாறுல நம்ம உறுதியா இருக்கு. நாங்க இதை எப்படி படிச்சுட்டீங்கன்னு சொன்னா, 4 விஷயம் காலைல விழுந்தது மாதிரி என்ன செய்யறோம், போயிட்டு இருக்கிறோம். கேட்டா பாப்பா மட்டும் சொல்லுவோம் அப்படின்ற லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா சில வரலாறு அரசியல் பேசுற நேரத்தில் பாருங்க, அவன் 1988 வந்தான், அது கன்ஃபார்ம் பண்றாங்க. யாராவது பிரதமராகினது, யாராவது விலகினது, யாராவது ஆர்ப்பாட்டத்தை நினைச்சு அட்டுச்சு. எனக்கு ஞாபகம் ஜனவரி 29 அப்படி என்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, என்னமோ இதை விட்டா அவருக்கு நிறைய பேசுற மாதிரி என்ன செய்யறாங்க, பெரிய லெவல்ல அதை பேசுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹோட வரலாறு கேட்டா அதுல கொஞ்சம் என்னது சந்தேகம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை உருவாக்குவதற்கும் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை தான் எங்களுக்கு மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகள்ல எத்தனை பெண், மொத்தம் 7 பிள்ளைகள்ல எத்தனை பெண் குழந்தைகள், எத்தனை ஆண் குழந்தைகள்? 4 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். சரி, 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள்ல மூத்த ஆண் குழந்தை பேரை கேட்பான்னு பார்த்தா மூத்தவர் யாரு கேட்கணும், மூத்த ஆண் குழந்தை, மூத்த பிள்ளை யாரு? காசிம். மூத்த ஆண் குழந்தை பேர் காசிம். எப்படி சொல்லலாம்? அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனை பேர். அபுல் காசிம் யாருக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த புனை பேர் வைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கெட்டால போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் கூப்பிடுறாரு, யா அபுல் காசிம். அபுல் காசிம் ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க, எல்லாம் ஆணிக்க உங்களை அழைக்கல அல்லாஹ்வின் தூதர், அவரை கூப்பிட்டாங்க. 2 புனை பேர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மு பிஸ்மி வலா தக்னு பி குன்யதி, என்ற பேரை சொல்லுங்கள், என் புனை பேர் என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகளுடைய பேர் என்ன? 4 பேர்ல ஏதாவது சொல்லுங்க வந்துரும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகளுடைய பேர். அதுக்கு அடுத்து என்ன தர்த்தீப்ல பிரச்சனைகள் எழுதிக்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி. இதுல உம்மு குல்சூம், ருக்கையா. உம்மு குல்சூம், ருக்கையா. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்திகள் 2 பேர் சொல்லுங்க. இது வரலாற்று பாடமா என்ன, இந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்திகள் 2 பேருடைய பேர். 2 தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்திகளுடைய பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேத்தி மகள் அல்ல, 2 பேர். உம்மு குல்சூம் மகளா பேத்தியா? உம்மு குல்சூம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகள் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு மகள் இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்தி உம்மு குல்சூம். இன்னொன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா உடைய மகள் உமாமா, அவர் பெண் குழந்தை, அவர் பேத்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கையில வச்சு தொழுவாங்க வருது அது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி பேர்கள் எடுத்துக்க வார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளில் ஆண் குழந்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குழந்தைகளும் மக்கால சென்றாங்க, மரணித்து விடுகிறார்கள். காசிம், அப்துல்லா. பெண் குழந்தைகள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றாரு பாருங்க, ஸைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா, இதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களை இருக்கிறான், திருமணம் முடிக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்றான், இருக்கிறான். ஆனா ஆண் குழந்தைகள் எல்லாம் பேசினா என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தர்த்தீப் பாருங்க, எல்லா ஆண் குழந்தை ஒத்தரும் இல்ல, எல்லா ஆண் குழந்தைகளும் மரணிச்சு விடுறாங்க. கடைசியில மாரியத்துல் கிப்தியா மூலம் ஒரு குழந்தை என்ன செய்யுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிறது, இப்ராஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கிடைச்ச மகிழ்ச்சி அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இப்ராஹிம கையில் எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை வந்து அதாவது ஒரு பேணுதலாக சிறந்த ஒரு பின்னணியோட வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி மதீனாவில் ஒரு கோடியில இருக்கக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பொற்கொள்ளனுடைய வீடு குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க வளர்த்து என்ன செய்யணும், பால் குடிக்கிற விஷயத்துக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி மா ரஅய்து அர்ஹம பில் இயால மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவர்களை போல தன் குடும்பத்திலே இரக்கம் உள்ளவர்களை நான் கண்டது கிடையாது. தன் குடும்பத்தின் மீது இரக்கம் உள்ளவர்களை நான் கண்டது கிடையாது. சமூக சேவை, பொது வாழ்க்கை, தஅவானி நம்ம ஈடுபடுறோம். ஆனா பொதுவாக ஈடுபடக்கூடிய மார்க்க மட்டுமல்ல, வெளியுள்ளவங்களை பாருங்க குடும்ப வாழ்க்கையில செய்யாது ஒரு ஈடுபட்டு சமூக சேவையே காரணமா சொல்லுவாங்க. ஆனால் மா ரஅய்து அர்ஹம பில் இயால மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் குடும்பத்தின் மீது இரக்கம் உள்ளவராக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேற யாரும் கண்டதில்லை. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வீக்கும் அந்த வீட்டுக்கு போவாங்க. மதீனாவுடைய அந்த குழந்தையை பார்த்து ரசூலுல்லாஹ் போவாங்க. எதுக்கு தான் போறாங்கன்னு பார்த்தோம் சொன்னால், குழந்தையை எடுப்பார்கள், முத்த விடுவார்கள், கொடுத்து விட்டு வருவாங்க. இதுதான் முத்தமிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு வருவாங்க. அந்த வீட்டுக்கு போகிற நேரத்தில் வீடு அவருடைய அந்த வேலையை என்ன செய்யும், புகையால என்ன செய்யும், அப்படியே அடிச்சு போய் ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையை பார்த்துட்டு முத்தமிட்டு விட்டு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோடரோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது. இப்ராஹிம் அலா வஸ்ஹில் மௌத், மௌத்துடைய நிலைமையில் இப்ராஹிம் என்ன செய்றாரு, இருந்து கொண்டிருக்கிறார். வருமாறு உங்களை என்ன செய்றாங்க, அழைக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத் வ லஹு மா அத்தா வ குல்லு ஷைஇன் இன்தஹு இலா அஜலின் முஸம்மா வல் தஸ்பிர் வல் தஹ்தஸிப். எல்லாமே அல்லாஹ்வுடைய கால வரையறையில் தான் இருக்கிறது. அவனுக்கே கொடுத்ததும் எடுத்ததும் பொறுமையாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வரணும்னு சொன்னவுடன் நபி அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அது போல ஒரு சில தோழர்களோடு என்ன செய்றாங்க, போறாங்க. குழந்தையை கையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. கஅன்னஹா அதாவது தகதா கஅன்னஹா ஃபி ஷன்னா, ஒரு தோல் பாத்திரம், செம்பு பாத்திரம் கொதிக்கிறது போல குழந்தையின் இதயம் என்ன செய்யுது, அடிச்சு கொண்டு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையுடைய துடிப்பை பார்த்து கூட என்ன செய்றாங்க, கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று பார்த்தோம். அப்ப கேட்கலாம் தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே ததுமா நீங்களே அழுகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அல் உயூரு தபகி வல் குலூபு தஹ்சன் வலா நகுலு இல்லா மா யுர்தி ரப்பனா. கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்படுகின்றன. ஆனால் இறைவனுக்கு பொருத்தமான வார்த்தையை தவிர நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வேற எதையும் பேச மாட்டோம். வஹாதி ரஹ்மத்துன் ஜஅல அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, இந்த கண்ணீர் அல்லாஹ் தஆலா தன் அடியாருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருணை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப இப்ராஹிம் என்ன செஞ்சாரு, மரணத்தினாரு. அல்லாஹ் வசனம் எழுதுறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன் நபி. முஹம்மத் உங்களில் எந்த ஆண் மகனுக்கும் தந்தை கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களுக்கு முத்திரையானவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆண் குழந்தையும் பெரிய வயது வரைக்கும் இருக்காது. மறந்தாங்க என்ன செய்யாது, பெரிய ரிஜால் என்ன, மா கான முஹம்மதுன் அபா அஹத் மின் ரிஜாலிக்கும், அதான் உங்களுக்கு பெரிய ரிஜால் பெரிய வயசு, அது வரைக்கும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. முன்னறிவிப்பு அல்லாஹ் தஆலா செய்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன் நபியீன். வ காதமன் அதாவது அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அதே நேரத்தில் நபிமார்களுக்கு முத்திரையானவர். அப்ப எதற்கு அல்லாஹ் குழந்தை எடுத்தார், நபிமார்களுக்கு அவர் முத்திரையானவர். காரணத்தை கேட்க அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை யாரால ஆக்கியிருந்தா, யூத கிறிஸ்தவர்களுடைய பரம்பரை. அவர்களுடைய எப்படி இருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அதுக்கு பின்னால இஸ்ஹாக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி பிள்ளை, அதுக்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாருடைய பிள்ளை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. இப்படியே வந்து என்ன நடக்குது, அல்லாஹ் தஆலா சொன்னவங்க. அதுக்காக என்ன, தாவூத், சுலைமான், அதே போல ஜக்கரியா, யஹ்யா, இதெல்லாம் என்ன பரம்பரை. வஜஅல ஃபீக்கும் நுபுவா, அல்லாஹ் தஆலா பரம்பரையிலே நபித்துவத்தை என்ன செஞ்சான், ஆக்கினான். ஆனால் இதே நிலைமை என்ன செய்யும், நபித்துவத்தை என்ன செய்யலாம், வரலாம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த பரம்பரையை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கட் பண்ணிட்டான். அது நபித்துவம் என்பது என்னது, இனி இல்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தையுடைய மரணங்களுக்கு என்ன காரணம், சொந்த வாழ்க்கையில நடந்த இழப்புக்கு என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுதர் சந்ததியற்றோடு சொல்வதற்கு என்ன காரணம், அவருடைய சொந்த வாழ்க்கை வந்து எதற்காக இந்த இடத்துக்கு வந்தது, சோதனை. இந்த சோதனை எதுக்காக, மார்க்கத்துக்காக. அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு போறாங்க. அவருடைய மகள் என்ன செய்றாங்க, சுகீனமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை வச்சு போனாங்க, கணவன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து விட்டு போனாங்க. அதுக்கு பின்னால அவங்க மரணிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அடுத்த மகள் ருக்கையா என்ன செய்றாங்க, 2 பேரை என்ன செஞ்சாங்க, மரணிச்சிருந்தாங்க.
அடுத்து ஜெய்னப் ரலியல்லாஹு வாழ்க்கையிலே சோதனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமா அந்த செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ஏற்பட்ட சோதனைக்கு பெரிய சோதனை. அது என்ன பெரிய சோதனை? காரணம் ஜெய்னப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல உம்மு குல்சூம் ருக்கையாவுடைய கணவன் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஜெய்னபுடைய கணவன் யாரு? எதிர்பார்த்தேன் என்ன? அபுல் ஆஸ் இப்னு ரபியா. அபுல் ஆஸ் இப்னு ரபி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகளுடைய கணவர் மருமகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய காலத்துல செஞ்சிட்டாங்க, முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவர் நல்ல ஒரு சிறந்த மனிதராக இருந்தார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார், முடிச்சு கொடுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இவர் வியாபாரம் தெரிகிற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாற்றப்பட்டு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறாரு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நம்பிக்கை வச்சு தன் கணவர் வீட்டுக்கு வந்த உடனே சலாம் சொல்லி அதாவது வரவேற்று விஷயம் சொல்றாங்க. எனது தந்தை அவருக்கு வகை அருளப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யறாரு, நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீங்களும் நுழைவீங்கன்னு எதிர்பார்க்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ரிக்வெஸ்ட் பண்ண வார்த்தை வரல. அந்த அவர் சிறந்த ஒரு மனிதர். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது நான் உங்களுடைய தந்தை பொய்யரும் அல்ல, நான் இஸ்லாத்துக்குள் நுழையவும் மாட்டேன். ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக மதம் மாறி வந்து மக்கள் என்ன செய்யக்கூடாது, என்னை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக மதம் மாறியவங்க மக்கள் என்னை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் முகமது பொய்யரும் அல்ல, காபிராக இருந்தார். இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் காபிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் காபிரா இருக்காங்க. எது வரைக்கும் நிலைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க. அந்த நேரத்துல ஜைனப் ரலியல்லாஹு வராங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மக்கால இருக்கவா உங்களோடு வரவா? மக்கால இருக்கவா உங்களோடு வரவா? ரசூல் என்ன சொன்னாங்க? மக்கால இருக்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் மூத்த மகள் என்ன செய்றாங்க? மக்கால இருக்க. அவர் சோதனையான வாழ்க்கையே இல்லையா, ஆனா சிறந்த ஒரு கணவர். இதனால அவர் எந்த தொந்தரவோ சோதனைகளோ என்ன செய்யல, கொடுக்கல. அவர் அன்புள்ள சகோதரர்களை, பத்ர் யுத்தம் அபுல் ஆஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பத்ர் யுத்தத்தை கலந்து கொண்டார். மருமகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கலந்து கொண்டார். பத்ர் யுத்தம் வெற்றி அடைகிறது. அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார். அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வரப்படுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தண்ட பரிகாரமாக வாங்கிட்டு நிறைய விடுதலை செஞ்சாங்க. அந்த நேரத்துல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னால், ஒரு மாலையை கழட்டி அபுல் ஆஸுடைய தம்பி இடத்துல ஷகீக் இப்னு ரபீ நினைக்கிறேன், அவரிடத்துல என்ன செய்றாங்க, இந்த மாலையை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தந்தை இடத்தில் என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு தெண்ட பரிகாரமா என்ன செய்றாங்க, இதை அனுப்புறாங்க. சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு சோதனை அமையை நினைச்சு பாருவோம். அன்புள்ள சகோதரர்களை எடுத்துட்டு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த மாலை ஒப்படைக்கப்படுகிறது அபுல் ஆஸுடைய விடுதலைக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாலையை கையில் எடுத்தவுடன் கண்ணீர் விட்டு அழுதார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையை கையில் எடுத்தவுடன் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இக்குது கதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க. கதீஜாவுடைய மாலை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு நபி தோழர்கள் எல்லாம் அப்படி வச்சு கேட்டாங்க, தோழர்களே, உங்களுடைய கட்டளை இதெல்லாம் நான் எதுவும் என்ன செய்ய மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு வாங்கலாம்னு விட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் விட்டுக்கலாம் அப்படி சொல்லல. சஹாபா கிட்ட கேக்குறாங்க, அதாவது அபுல் ஆஸை எதுவும் வாங்காமல் விட்டு விடுவா. காரணம் அவங்க ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. அது கதீஜா தன் வாழ்நாளில் போட்ட ஒரு மாலை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், விட்டு விடுங்கள், எந்த எதுவும் வாங்க வேண்டாம் சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூல் அந்த மாலை எடுத்துக்கிட்டு அபுல் ஆஸ் இப்னு ரபீ அழைச்சி இதை கொண்டு போய் செய்ய வீட்டுல கொடுங்க, ஜைனபை அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. ஜைனபை என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூட அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆனால் அபுல் ஆஸ் ஜைனபை கடுமையாக விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் இஸ்லாத்துக்கு செய்யல வரல. ஜைனப் அபுல் ஆஸை விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அன்புள்ள சகோதரர், அப்ப எல்லாம் சட்டம் வரல, காஃபிர் முஸ்லிமோட வாழக்கூடாது சட்டம் இறங்கி இருக்கு. அதுக்கு பின்னால ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா உமாமாவா சுமந்து என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. உமாமாவை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வந்து விடுறாங்க. மதீனாவுக்கு கொஞ்ச காலத்துல அபுல் ஆஸ் இப்னு ரபீ ஒரு முறை என்ன செய்யறாருன்னா, அதாவது மதீனாவை தாண்டி என்ன செய்யறாரு, கடலோரத்தால என்ன செய்யறாரு, சிரியாவுக்கு போறாரு. கடலோரத்தால போறாதானே, மக்கா டு சிரியாவுக்கு போறாரு. அந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய படை அவர் என்ன செய்யுது, பெரிய வியாபார கூட்டத்தோட போறார், மக்களுக்கு கண்டத்துக்கு போறாரு. அவர் என்ன செஞ்சுட்டாங்க, சூளை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சஹாபாவுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டீங்க கொண்டு வந்த நேரத்துல இவர் வியாபார பொதியெல்லாம் விட்டுட்டு
தப்பி என்ன செய்யறாரு, நேர ஜெயினப் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சார். ஜெயினப் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சார். நுழைஞ்சு எனக்காக வேண்டி பேசுங்கன்னு சொன்னாங்க. எனக்காக வேண்டி பேசுங்கன்னு சொன்னாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய தூதர். ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸை நோக்கி வந்தார். வந்து எவ்வளவு அந்த சோதனையுடைய கட்டமா நினைச்சு பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழ்க்கை பொது வாழ்க்கையில என்ன செய்யுது, வந்து மோதுகிறது. வந்து பேசுறாரு. அல்லாஹ்வின் தந்தையே இப்படி என்ன செய்யறாரு, அபுல்லாஸ் வந்திருக்கிறார், இந்த மாதிரி அவர் விட சொல்றாரு, என்னுடைய பரிந்து ஏன்னா அவரு இருந்துச்சு ஜிவார் கொடுக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கிறது, அந்த பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு, நான் கொடுத்துமே அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி தோழர்கள் அழைச்சி, நீங்கள் ஒன்று சொல்லும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், நான் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறேன். நபி தோழர்கள் மறுத்து வைக்கிறான் சில விஷயங்கள். அப்படி சரியா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அனுமதி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னாங்க, யாருக்கு ஜெயினப் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். யாருக்கு ஜெயினப் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப அபுல் ஆஸ் வந்து காப்பாத்தினாங்க. அவர் காரண பிசினஸ் அதை திருப்பி கொண்டு போகணும். அப்ப கேட்கிற ஜெயினப், இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, என்ன உங்களுக்கு வரலையான்னு கேட்டாங்க. இன்னும் இஸ்லாத்துக்கு வரணும் என்ன வரல, எதுவுமே பேசல, போயிட்டார், வரல இஸ்லாத்துக்கு. மதீனாவுக்கு சென்று மக்காவுக்கு போயிட்டார், இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆனால் மக்காவுக்கு போனவர் வியாபார பணிகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, அவங்களோட ஒப்படைக்கு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி மதீனாவுக்கு வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார். சந்தித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைந்தார். அபுல் ஆசிம் ரபி ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி கூட ஒரு மிம்பர்ல சொன்னார்கள், இவர்கள் இருவருக்கு மத்தியில் இருந்த நேசம் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செஞ்சார், இணைத்து வைத்தார். ஆனால் ஒரு கவலையான செய்தி என்னவென்றால், அவர்கள் இணைந்த அந்த வருடமே ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தார். அது இணைந்த அந்த வருடமே ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். மரணித்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்திக்கு தந்தையாக யார் இருந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலுல்லாஹ் கையில சுமந்து கொள்வார்கள். உம்மா கையில என்ன செய்வாங்க, சுமந்து கொண்டு தொழுவார்கள், கையில வைத்துக் கொண்டு தொழுவார்கள். ஏன், அதாவது தொழுகிற நேரத்தில் கையிலே வச்சுக்கிறாங்க, தந்தை இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக இறக்கி காட்டினார்கள். அத தாய் இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கடுமையாக இறக்கி காட்டினார்கள். இந்த இறக்கி காட்டிய அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மரணித்தார். அப்ப ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோதனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்து நினைச்சுப்பாங்க. அப்ப இப்படி எல்லா மகன்மாரும் மரணிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் சொர்க்கத்துல வந்து என்னோட முதலாவது இணைந்து கொள்ற பெண்மணியை ரசூலுல்லாஹ் யாருக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவசரமா மௌத் 6 மாசத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாதத்துல செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 6 மாதத்துல மரணிச்சிட்டாங்க. அப்ப எல்லா வகையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹோட வாழ்க்கை சோதனையாக போய் பார்க்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்கள், இதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் வச்சு செஞ்சது பாருங்க. வாழ்க்கையில எதுவும் தன் சொந்த பந்தங்களுக்கு தேவையில்லை. ஒரே ஒரு மகளை மட்டும் விட்டு செல்றாங்க. 9 மனைவிமார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில 2 மனைவிமார்கள் மரணித்தார். ஒன்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தது ஜெயினப் பின்த் ஹுஸைமா. ஜெயினப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. ஜெயினப் பின்த் ஜஹ்ஷ் ஒரு மனைவி இருந்தாங்க. ஜெயினப் பின்த் ஹுஸைமா மரணிச்சாங்க ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் நபிமார்கள், எங்களோட சொத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாரிதாக மாட்டார்கள். மா தரக்கனாலும் சதகா, நாங்க விட்டு செல்வதெல்லாம் சதகா தான். எங்களை குடும்பத்துடைய செலவுகள் யார் பார்ப்பாங்க, அந்த சதகாவை கவர்மெண்ட் நிர்வகிக்கும். நாங்க விட்டு சொல்லக்கூடிய சொத்துக்களை கவர்மெண்ட் நிர்வகிக்கும். அதிலிருந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் என்ன செய்யும், குடும்பத்துக்கு போகும். மற்றபடி எது என்ன செய்யாது, போவாது. அன்றாட செலவு, உடுப்பு, தங்கி கூட இதுக்கு மட்டும் போகும். மற்றபடி எது அவர்களுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யாது, போகாது. இதுக்குள்ள யார்ல இருக்கும், கவர்மெண்ட்ல இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் நடந்துட்டனால வராங்க. அபூபக்கர் வந்து எங்களுக்கு அந்த சொத்தை தந்துருங்க, தந்தையுடைய சொத்து என்ன செய்து ஜிஹாத்ல எடுத்து சொத்துக்கு தந்துருங்க. அப்ப அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதனாலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சாங்க, கவலைப்பட்டு பேசாமல் இருந்தாங்க. மௌத்தாகிற நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாம்ராஜ்யத்துடைய கலீஃபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தந்தை, நபியர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர், எந்த இதையும் பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அதான் அவருடைய உள்ளத்துல இருந்தது. வீட்டு வாசல்ல வந்து நின்றார். நின்று அனுமதி கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஃபாத்திமாவை பார்க்க வேண்டும், ஃபாத்திமாவோட பேசணும், மூத்த சுகையமாக இருக்கிறார், பார்க்கணும்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு போய் அனுமதி கேட்டார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அபூபக்கர் வாசல்ல இருக்கிறார், உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. அனுமதி கொடுக்க சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுக்க சொன்னாங்க. அபூபக்கர் வந்திருந்தாங்க. வந்து சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே எனக்கு எனது குடும்பத்தை விட மிகவும் விருப்பமானவர்கள், நான் என் சொத்துக்களை, என் வாழ்க்கையெல்லாம் நான் உங்களுக்காக தான் என்ன செய்வேன், அர்ப்பணிப்பேன். இந்த உலக எனது குடும்பம், என் சொத்துக்கெல்லாம் உங்களுக்காக அன்று வேற இருக்கு.
அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மட்டும் நான் செவிமடுத்திருக்காது விட்டால் நான் அத்தனை உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்தியான மனநிலையை தான் செய்தார்கள், மரணித்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், சோதனையான ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, ஒரு சோதனையான வாழ்க்கை. இதற்கு மத்தியில் ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்க்கைக்கு பின்னால ஆயிஷாவோட கேட்கப்படுது, உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நடந்த சம்பவங்கள் மிக உருக்கமான நிகழ்வு எது அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தாங்க, வந்து என்னோட தூங்கினாங்க. தூங்குற நேரத்தில் கேட்டார்கள், தரீனி யா ஆயிஷா தஅபதுல் லயாலி, ஆயிஷாவே என்னை இன்று இபாதத் செய்ய விட்டு விட முடியுமான்னு கேட்டாங்க. இது ஒரு குடும்ப வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்கன்னா 9 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி என்ன செய்றாங்க, ஆயிஷா அவர்கள் அன்றாட சந்திப்பாங்க. ஆனால் அன்றைக்கு தான் முழு நாளே என்ன செய்வாங்க, ஆயிஷா அவர்கள் சந்திப்பார்கள். அப்ப கேட்கிற ஆயிஷா எல்லாம் பேர் பெண்மணி கேட்கிறாங்க, அதாவது தரீனி ஆயிஷா தஅபதுல் லயாலி, இந்த இரவு முழுவதும் நான் வணங்கணும், அனுமதி தாருங்கள் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஆயிஷா சொன்னாங்க, இன்னி உஹிப்பு குர்பக் வ இன்னி உஹிப்பு அன் தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு பக்கத்தில் இருப்பதை நான் விரும்புகிறேன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன். எவ்வளவு அழகான பதில் பாருங்க, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை நான் விரும்புகிறேன். ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, நபி அவர்கள் எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள், தொழுதார்கள். அந்த தொழுகையில் அழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா பல்ல லிஹியதஹு, அவருடைய கண்ணீர்கள் அவருடைய தாடியை முழுமையாக நனைத்தது. வஸதரஹு வஹஜரஹு, மடியை நெஞ்சை என்ன செய்தது, அந்த கண்ணீர் நனைத்துக் கொண்டே ரசூல் அழுது கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி கேட்டார், திரையை நீங்க அனுமதி கேட்டார்கள். சுபஹுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அதாவது கால் வீங்கி போய் கண்ணீர் வடித்த நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏன் இப்படி உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள், உங்களை முன்பி பாவங்களா அல்லாஹ் என்ன செய்து விட்டான், மன்னித்து விட்டானே. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று சொன்னார்கள். நான் இவ்வளவு நேரம் சொன்ன சோதனைகள் எல்லாம் நினைச்சுப்பாங்க, எங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனைகள்ல நாங்க மிஞ்சி மிஞ்சி போனா வறுமை, ஒரு சில இழப்புகளை சொல்லலாம். இவ்வளவு சோதனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தும் தன் கண் முன்னாலும் பிள்ளைகளுடைய இழப்பு, ஊருடைய இழப்பு, கௌரவத்துடைய இழப்பு, மகளுடைய இழப்பு எல்லாம் சந்தித்தும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் நபியாக்கப்பட்டேன், எனக்கு இறைவன் வஹீ தந்தான், நான் மிராஜுக்கு சென்றேன், அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், அருள் செய்திருக்கிறான். அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் பாசிட்டிவான சார்பான அந்த பகுதியை என்ன செஞ்சாங்க, பார்த்து கொண்டே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நம்பிக்கை உள்ள நெஞ்சுணர்வுள்ள ஒரு மனிதனாக என்ன செய்ய முடிந்தது, வாழ முடிந்தது. இன்றைக்கு எதிர்காலத்திலே வரக்கூடியவர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தாங்க என்று சொன்னால், திட்ட தெளிவாக நபியுடைய வாழ்க்கையில் எந்த கோணத்தில் என்ன செய்ய முடியாது, சந்தேகம் காண முடியாத அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைந்ததற்கு என்ன காரணம், இந்த இழப்புகள், இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள், இதான் காரணம். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது பாரசீக வெற்றிக்கு பின்னால், பைத்துல் வெள்ளை மாளிகையுடைய வெற்றிக்கு பின்னால், அதாவது வெள்ளை மாளிகை ரசூல் சொன்னாங்க, நீங்க அதை வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்னாங்க. அந்த வெற்றிக்கு பின்னால பெரிய அந்த உள்ள ஆபரணங்கள், எல்லாருடைய நகைகள், அதில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெற்றி பெற்றுக் கொண்ட தாபீன்கள் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அதை போட்டுக்கொண்டு அந்த வெற்றி வாகையை காட்டுவதற்காக, அதுக்காக சந்தோஷப்படுவதற்காக உமர் இப்னு கத்தாப் இடத்திலே வருகிறார்கள், அணி அணியாக வருகிறார்கள். அந்த நேரத்தில் பாரசீகத்துடைய வெற்றி, இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பின்னால் அந்த வெற்றி நடந்திருக்கிறது. பெரிய ஒரு வல்லரசு, இவ்வளவு பேர், அதாவது பெரிய ஒரு வல்லரசு, ஈராக் எல்லாத்தையும் அடக்கின ஒரு வல்லரசு. இந்த வெற்றிக்கு பின்னால வந்தா எவ்வளவு வரவேற்கணும். ஆனா உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்த உடனே செஞ்சாங்க, தலை குனிந்தார்கள், பேசவே இல்லை. உங்க நேரம் போய் ரசூலுல்லாஹ் மனைமார்கிட்ட முறையிடுகிறார், என்ன இப்படி நடந்து கொள்றாரு, வளமையா வரவேற்கிற மாதிரி வரவேற்கல, நீங்க எப்படி போடிக்கணும், அப்படியே என்ன செய்ய, திரும்பி வந்தோம் அப்படியே திரும்பி வாங்க. அப்படின்னா என்ன, நகையெல்லாம் கலட்டுங்க, ஆபரணங்களை கலட்டுங்க, வளமையா நீங்க எந்த கஷ்டத்தோட போனீங்க அதே கஷ்டத்தோடு உங்க இடத்துல போங்கன்னு சொன்னாங்க. அதே ட்ரெஸ்ஸோட உமர் இப்னு கத்தாப் இடத்தில் போன நேரத்தில் இதுக்கு முன்னால் எங்களை சந்திக்காத போன்று உமர் இப்னு கத்தாப் செய்தார்கள், வரவேற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசினார்கள். ஆனால் இந்த நிகழ்வு நபித்தோழர்களுக்கு என்ன செஞ்சது, கொஞ்சம் ஒரு மனவேதனை ஏற்படுத்தி, இதனால் மனைவிமார்களிடத்தில் பேசி ரசூலுல்லாஹி உமர் இப்னு கத்தாப் இடத்தில் பேசுமாறு சொன்னாங்க. அப்ப ஹப்ஸாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த இருவரும் வந்து உமர் இப்னு கத்தாப் இடத்தில் பேசினாங்க.
நம்ம அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவருடைய காலம் போயிட்டு இப்ப இன்றைக்குரிய காலத்துல நம்ம நாடுகளை பிடிச்சிக்கிறோம். அப்ப நம்மளுக்குரிய ஒரு நிர்வாகம் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, நிறைய உமர் இப்னு கத்தாப் இடத்துல பேசுகிறாங்க. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மகனும் பேசுறான், ஆயிஷா அல்லாவும் பேசுறாங்க, ஹப்ஸாவும் பேசுறாங்க, ஆயிஷா அல்லாவும் பேசுறாங்க. எல்லாம் அது ஃபரத்துமா முடிச்சிட்டீங்கன்னு கேட்டாங்க உமர் இப்னு கத்தாப். அதுக்கு பின்னால் உமர் சொன்னார்கள், நான் கேட்கிறேன் ஹப்ஸாவை சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய கதவாக ஒரு திரையில் ஒரு பிளவு இருந்துச்சு, அதையே இருப்பா அவர்கள் போட்டது உங்களுக்கு ஞாபகம் உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கை ஓடைகளானது, அவருடைய தலையணை ஓடைகள் நிரப்பப்பட்ட பையாக இருந்தது உங்களுக்கு ஞாபகம் உண்டா? நபியர்கள் தூங்கிவிட்டு இருக்கிற நேரத்தில் உடலிலே அடையாளங்கள் இருந்ததே ஞாபகம் உண்டா? தொழிற்கோதுமை உரிக்க வழி இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாப்பிட்டு தண்ணீரை ஊற்றிக் கொண்டார்களே வாயிலே, அது உங்களுக்கு ஞாபகம் உண்டா? விளக்கு இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்தீர்களே, அது உங்களுக்கு ஞாபகம் உண்டா என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள். ஆயிஷா அவர்கள் கேட்டார், ஆயிஷாவே, மரணிக்க நேரத்தில் ஒரு சில கோதுமை அதாவது நிறுவைகளை தவிர வேற எதையும் விட்டு செல்லவில்லையே, அது உங்களுக்கு ஞாபகம் உண்டான்னு கேட்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கும் அபூபக்கருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதாரணம், 3 பேர் ஒரு பாதையால் போகிறார்கள். அதில் முன்னுள்ளவர் போய் சேர்ந்து விட்டார், இரண்டாவது உள்ளவர் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி போய்விட்டார், மூன்றாவது உள்ளவர் நான். வலதிலோ இடதிலோ திரும்பினேன் என்று சொன்னால் நஷ்டமடைந்தவனாகிவிட்டேன். அந்த இருவரையும் அடைந்து கொள்வதுதான் எனது லட்சியம். அதனால் நான் கடைசி வரைக்கும் இதில் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். அந்த இருவரை நோக்கி போவதுதான் எனது இலட்சியம் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மறுத்து விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த இடத்தில் கூட அவருடைய சிந்தனையில் இருந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு உணவு தட்டுக்கள் அதிகமான உணவு, வித்தியாசமான உணவுகள் வருகின்றன. திடீர்னு ஆயிஷா அவர் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார்கள். இவ்வளவு நல்ல நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அம்சத்துல ஏன் அழுகிறீர்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க, நல்ல சாப்பாடு நல்ல மகிழ்ச்சியான நேரத்துல ஏன் அழுகிறீர்கள் கேட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபியவர்கள் இது போன்ற எந்த உணவும் என்ன செய்ததில்லை, உண்டதில்லை. அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது, நாம் இப்படியெல்லாம் சாப்பிடுகிறோமே என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு அழுகையாக என்ன செய்கிறது வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமூகத்திற்காக, ஒரு நபித்துவத்திற்காக, ஒரு சிறந்த வழிகாட்டலுக்காக அல்லாஹ் தஆலா நபியவர்களை என்ன செய்தான், சோதித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், நீ சுலைமானுக்கு இதை கொடுத்தாய், இந்த நபிக்கு இதை கொடுத்தாய், எனக்கு ஒரு மாளிகை தான் கேட்டார். எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வீடு தான், நல்ல ஒரு வீடு தான் சொன்னா துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான், வதுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா வலல் ஆখিরাতு கைருல் லக மினல் ஊலா. ஆரம்ப வாழ்க்கையை விட உனது புதிய வாழ்வு சிறந்தது, இறைவன் உனக்கு தருவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி மௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாபை என்ன செய்ய அல்லாஹ் தஆலா திறக்கவில்லை. ஆனால் உலகத்திலே கேட்டால் தரக்கூடிய அவரோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல என்ன செஞ்சான், அந்த பாபுகள் எல்லாம் மூடினான் என்பதை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, சமூக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாங்கள் ஏனையவர்களை விட இயன்ற அளவுக்கு, நம்ம இங்கே உள்ள எல்லோருமே இந்த சமூக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் தான், இயன்ற அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக முயற்சி. எல்லாரும் பாவங்கள் சைத்தானுடைய வலையில் எல்லோரும் விழக்கூடியவர்கள். ஆனால் ஒருவரை தட்டி கொடுத்து உயர்த்தி, அதாவது வழிகளை சமைத்து இயன்ற அளவுக்கு மனத்தோல்வியின்றி நமது பாவங்களுக்கு எதிரான முயற்சிகளை எடுத்து இறைவனுடைய திருப்தியை பெற்ற நல்ல சமூகத்துடைய தலைவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் மாற்றி வருவானாக. ஆதம் ஆண்டி ஒரு ஐந்து இந்தல்லாஹ் வஅகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.